ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோர் குழம்பு. இது ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த யாருமே இன்ன வரையும் மோர் குழம்பு செஞ்சதுனா கூட இந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட் டைம்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம தேவையானது ஒரு 2 சில்லி தேங்காய். இது 1 டம்ளர் தயிருக்கானது நான் செய்கிறேன். 1 டம்ளர் 1.5 டம்ளர் தயிருக்கான பொருள். ஒரு 1.5 சில்லளவு தேங்காய் போதும். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம், அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு தயிரை போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸை தூக்கி அதை ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சிடணும். தயிர் ஊற்றாமல் இதை ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தேங்காவெல்லாம் நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரசம் எப்படி ஆஃப் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வேறு ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, இந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த அரைக்கிறது வெறும் இந்த 4 பொருள் தான். அப்புறம் தயிர், இந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், இதை நல்லா பொரிய விடணும். நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிய விடணும். கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு சேர்க்குறதுனா சேர்க்கலாம். நான் பூண்டு சேர்க்க மாட்டேன். இஞ்சி மட்டும்தான் நான் சேர்ப்பேன். வரமிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம மோர் குழம்பு வைக்கிறது ஈஸி. ஆனால் நீங்கள் நல்ல டேஸ்ட்டான மோர் குழம்பு வைக்கணும். அந்த வதக்கி நம்ம அதை ஊற்றுறது தான் ரொம்ப மெயினானதே. இதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. நீங்கள் இதிலே போட்டு தாளித்தாலும் சரி, இல்லை நீங்கள் மோர் அந்த நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கோம்ல மோர் குழம்பு அதிலே நீங்கள் ஊற்றிட்டாலும் சரி. நான் ஆனால் இதோட வதக்கி ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த வதக்குறதுலேயே நான் போட்டுக்குவேன். இதிலே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா கருகிரும். வெங்காயம்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மோர் குழம்புல இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டோம்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிரும். இது ரொம்ப கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம தாளித்து அந்த மாதிரி தான் தயிரை பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தாலும் அந்த சளி பிடிக்கிற பிரச்சனை இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வருதா என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.